நாம் நினையாத நேரத்தில் நமக்கு ஓடி வந்து உதவி செய்கிற ஒரே தெய்வம், நம்மை வாழ்விக்க விரும்புகிற சர்வ வல்லவராகிய சேனைகளின் கர்த்தரே. இதோ தேவன் அவரிடத்தில் பெற்ற நன்மையை சொல்லுகிறான், கேட்போமா? சங்கீதம் 109:26. என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். எதிர்பார்த்திராத ஆபத்து விபத்து சூழ வேண்டிய நேரத்திலெல்லாம் ஆண்டவர் வந்து உங்களை ரட்சித்திருக்கிறார், இனிமேல் ரட்சிக்க போகிறார். இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இனி வரப்போகிற நாட்கள்ல சம்பவிக்க வேண்டிய பயங்கரமான காரியங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் நாமத்தை நம்புற பிள்ளைகளாகி உங்களை வேலெடுத்து காப்பார். எந்த தீங்கும் உங்க அணுகாதபடி, எந்த வாதி உங்க கூடாரத்தை தொடாதபடி தேவனாகிய கர்த்தர் வேலையடித்து காப்பார். அதனால்தான் சகாயம் செய்யும், என்னை ரட்சியும் கடவுளே என்று சொல்லி அந்த பக்தன் மன்றாடுகிறான். பிரியமானவர்களே, நீங்களும் கூட உள்ளத்தின் ஆழத்தின் அவருடைய சகாயமாகி அவருடைய ஃபேவர் நமக்கு கிடைக்க அவரிடத்தில் நம்மை தாழ்த்துவோமா? நிச்சயம் உயர்த்துவார். ஒருவரும் உங்களை ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ தேவன் இடம் கூடார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். எந்த தீங்கும் பொல்லாப்பவர்களை தொந்தரப்படுத்தாதபடி தேவன் இன்றிலிருந்து ஆசீர்வதியோப்பா. ஆண்டவரை திக்கற்றவர்களுக்கு நீ சகாயர், நீதி செய்கிற தேவன் நீ தயவு பண்ணும், கிருபை பாராட்டும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.